ஹலோ ஸ்டூடண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன டாபிக் பார்க்க போறோம்னா, டென்சஸ்ல ஃபியூச்சர் டென்ஸ்ல இருக்க 4 ஃபார்ம்ஸ் நம்ம பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம பிரசன்ட் டென்ஸ்ல இருக்க 4 ஃபார்ம்ஸும் அண்ட் பாஸ்ட் டென்ஸ்ல இருக்க 4 ஃபார்ம்ஸும் எங்க எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத உங்களுக்கு எக்ஸாம்பிளோட நான் ஈஸியா சொல்லிக் குடுத்துருந்தேன் நானு. யாரும் அத பார்க்கலன்னா நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் குடுக்குறேன். அத பார்த்துட்டு ஃபியூச்சர் டென்ஸ் பாருங்க. ஏன்னா நீங்க பிரசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ் பார்க்காம ஃபியூச்சர் டென்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியாது. அதனால ஃபர்ஸ்ட் பிரசன்ட் டென்ஸ் அண்ட் பாஸ்ட் டென்ஸ்ல இருக்க 4 ஃபார்ம்ஸ் அது நல்லா பார்த்துட்டு வாங்க. அப்பனா தான் உங்க ஃபியூச்சர் டென்ஸ் ரொம்ப ஈஸியா புரியும். ஓகேவா? ஸோ ஃபியூச்சர் டென்ஸ் இருக்க 4 ஃபார்ம்ஸ் நம்ம பார்த்துட்டோம்னா, கம்ப்ளீட்டா இந்த டென்சஸ் டாபிக் நமக்கு முடியுது. ஓகே ஸ்டூடண்ட்ஸ், நம்ம இப்ப டென்சஸ் டாபிக் குள்ள போகலாம். ஓகே. நம்ம ஒரு சின்ன ரீகேப் பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ டென்சஸ் அப்படின்றது லத்தீன் வேர்டு டெம்பஸ்லேருந்து தான் வந்திருக்கு. ஸோ டெம்பஸ் அப்படின்னா டைம் அப்படின்னு மீனிங். ஓகேவா? இப்போ நம்ம ஒர்க் பண்ணுறோன்னா அந்த ஒர்க் இப்போ ப்ரெசென்ட்டில் பண்ணுறோமா, இல்லை ஆல்ரெடி பண்ணி முடிச்சு பாஸ்ட்டில் பண்ணதா, இல்லை இனிமே பண்ண போகிறது ஃப்யூச்சரில் பண்ணுறதா அப்படின்றத நம்ம சொல்கிறது தான் டென்சஸ். ஓகேவா? ஸோ டென்சஸ்லேருந்து பேசிக்கான 3 டைப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ் அண்ட் ஃபியூச்சர் டென்ஸ். ஓகேவா? ஸோ இந்த பேசிக்கான 3 டைப்ஸில் தான் ஒவ்வொரு 4 ஃபார்ம்ஸ் இருக்குது. இப்போ ப்ரெசன்ட் டென்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அதில் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் கண்டினியூஸ், ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் அண்ட் ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ். அதே மாதிரி பாஸ்ட் டென்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா சிம்பிள் பாஸ்ட், பாஸ்ட் கண்டினியூஸ், பாஸ்ட் பெர்ஃபெக்ட் அண்ட் பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ். அதே மாதிரி இன்னைக்குரிய டாபிக் ஃபியூச்சர் டென்ஸ். ஃபியூச்சர்லேருந்து சிம்பிள் ஃபியூச்சர், ஃபியூச்சர் கண்டினியூஸ், ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் அண்ட் ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ். ஸோ இன்னைக்கு நம்ம டாபிக்ல நம்ம சொன்ன மாரி இந்த ஃபியூச்சர் டென்ஸ் இந்த 4 ஃபார்ம்ஸும் எங்க எப்படி யூஸ் பண்ணணுன்றத நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஓகே. ஃபர்ஸ்ட் ஃபார்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிள் ஃபியூச்சர். ஸோ ஃபியூச்சர் அப்படின்னாலே இனிமே நடக்க போறத நம்ம இப்போ ப்ரெசென்ட்ல பேசுறது. ஓகேவா? இப்போ உங்களுக்குலாம் போர்ட் எக்ஸாம் இனிமே தான் நடக்க போகுது இல்லையா? ஸோ நான் இந்த கம்மிங் மார்ச்ல நான் போர்ட் எக்ஸாம் எழுத போறேன். அதே மாரி நான் போர்ட் எக்ஸாம் முடிஞ்சது பிறகு நான் கம்மிங் மேல நான் வெக்கேஷன் பிளான் பண்றேன். ஸோ நான் நாளைக்கு மீட்டிங் அட்டெண்ட் பண்ண போறேன். நான் நாளைக்கு என்னோட ஸ்டடி டைம் டேபிள் நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மாரி உங்களுக்கு ஃபியூச்சர் பிளான்ஸ இல்ல ஹோப்ஸ் இல்லன்னா எக்ஸ்பெக்டேஷன்ஸ இப்ப பிரசன்ட்ல நம்ம சொல்றது தான் சிம்பிள் ஃபியூச்சர். ஓகேவா? இப்போ சிம்பிள் ஃபியூச்சரோட ஜெனரல் ஃபார்ம் பார்க்கலாம். ஆக்சுவலி இதுக்கு 2 ஃபார்ம் இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட்டு செகண்ட் ஃபார்ம் பாருங்க. சப்ஜெக்ட் பிளஸ் ஷால் ஆர் வில் பிளஸ் ரூட் வெர்ப். ஸோ இந்த ஃபார்ம் எங்க நம்ம யூஸ் பண்ணுவோம்? இதுதான் நம்ம ஃபியூச்சர் டென்ஸ்னாலே யூஸ் பண்ற ஒரு ஜெனரல் ஃபார்ம். அண்ட் நம்ம சில ரூல்ஸ்ல, சில கண்டிஷன்ஸ்ல நம்ம ஃபர்ஸ்ட் இருக்க ஃபார்ம் யூஸ் பண்ணுவோம். சப்ஜெக்ட் பிளஸ் ஆம், இஸ், ஆர் பிளஸ் வெர்ப் பிளஸ் ஐஎன்ஜி. இந்த ஃபார்ம் நம்ம சில இடத்துல யூஸ் பண்ணுவோம். ஸோ நீங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு எந்த ஃபார்ம் நம்ம எங்க யூஸ் பண்ணணுன்றது ரொம்ப ஈஸியா, சிம்பிளா உங்களுக்கு புரியும். இப்போ இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. ஹி வில் டிரைவ் ஹிஸ் கார். இப்போ இது சிம்பிள் ஃபியூச்சர்ல செகண்ட் ஃபார்ம்க்குரிய எக்ஸாம்பிள் நான் குடுத்துருக்கேன். ஆக்ஷன் ஃபியூச்சர்ல தான் ஸ்டார்ட் ஆப்பு, ஃபியூச்சர்ல தான் முடியும். இப்போ நம்ம இப்ப அத பிரசன்ட்ல நம்ம சொல்லியிருக்கோம். ஓகேவா? அவன் இனிமே தான் அவன் கார டிரைவ் பண்ண போறான் அப்படின்றத நம்ம இப்ப பிரசன்ட்ல நம்ம சொல்லியிருக்கனால இது சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ். இப்போ நான் ஃபியூச்சர் டென்ஸ்ல ஃபர்ஸ்ட் ஃபார்ம் சொன்னேன் இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் ஃபார்ம் சப்ஜெக்ட்டோட ஆம், இஸ், ஆர் அதோட வெர்ப் பிளஸ் ஐஎன்ஜி. இது நம்ம எங்க யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கன்ஃபார்மான பிளான். இப்போ நான் நெக்ஸ்ட் வீக் வெபினார் கண்டக்ட் பண்ண போறேன். இல்ல நெக்ஸ்ட் வீக் நான் ஒரு செமினார் அட்டெண்ட் பண்ண போறேன் அப்படின்னா, அது ஒரு கன்ஃபார்மான ஒரு பிளான் இல்லையா? ஸோ ஒரு ஷெட்யூல்டு பிளான், கன்ஃபார்மான பிளான். ஸோ அந்த இடத்துல ஃபுல்லா நம்ம ஃபர்ஸ்ட் ஃபார்ம் நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகேவா? அதே மாரி வில் அண்ட் ஷால் எங்க யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப ஜென்ரலா ஐக்கும், வீக்கும் நம்ம ஷால் யூஸ் பண்ணுவோம். அதே மாரி ஹி, ஷி, இட், தே, யூ இதுக்கெல்லாம் நம்ம வில் யூஸ் பண்ணுவோம். அதே மாரி வேற எங்க வில் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இப்ப சொன்ன மாரி தான் ஃபியூச்சர் பிளான், கன்ஃபார்மான பிளான் இல்ல ஒரு ப்ராமிஸ் அந்த மாரி இடத்துலலாம் நம்ம வில் யூஸ் பண்ணுவோம். அதே மாரி ஒரு சென்டென்ஸ் நம்ம நெகட்டிவ்ல சொல்லும்போது நம்ம வில் யூஸ் பண்ணுவோம். அதே மாரி ஷால் எங்க யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சஜஷன் சொல்ற மாரி இடத்துல, இல்ல அட்வைஸ் இல்லன்னா ஒரு ஆஃபர் பண்ற இடத்துல, இல்ல கொஸ்டின்ஸ் இந்த மாரி சென்டென்ஸ்லலாம் நம்ம ஷால் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இத நல்லா கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது எரர் ஸ்பாட்டிங்ல உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இதுல தான் நீங்க ரொம்ப கன்ஃப்யூஸ் ஆவீங்க. இப்போ அதே மாரி சிம்பிள் ஃபியூச்சர்ல கோயிங் டூன்றது ஃபர்ஸ்ட் ஃபார்ம்க்குரியது. அந்த அபௌட் டூ எங்க நம்ம யூஸ் பண்ண போறோம்? அதுவும் நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளோட குடுக்குறேன். ஓகேவா? இப்ப இந்த எக்ஸாம்பிள்ஸ்லாம் பாருங்க. "வி வில் கோ டூ மார்க்கெட் ஆன் வெட்னஸ்டே. வில் யூ ப்ளீஸ் ஹெல்ப் மீ? ஷால் வி கோ ஃபார் எ வாக்? இட் இஸ் கோயிங் டூ ரெயின் ஹெவிலி. த ஏரோப்ளேன் இஸ் அபௌட் டூ டேக் ஆஃப்." ஸோ நம்ம நம்ம சொன்னேன்ல கோயிங் டூ ஃபர்ஸ்ட் ஃபார்ம்க்குரியது. அதோட எக்ஸாம்பிள் அண்ட் அபௌட் டூ இதுவும் நம்ம ஃபியூச்சர்ல சொல்றதுக்கு நம்ம அபௌட் டூவும் நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகேவா?
அதே மாரி பிளான்டு ஃபியூச்சரா இருக்கிற இடத்துல நம்ம சிம்பிள் ஃபியூச்சருக்கு பதிலா நீங்க பிரசன்ட் கன்டினியூஸ் போட்டும் அந்த சென்டென்ஸ நீங்க எழுதிக்கிடலாம். நான் ஏன் இவ்ளோ டீட்டெயிலா உங்களுக்கு நான் சொல்றேன்னா, நீங்க இந்த பாயிண்ட்ஸ்லாம் நோட் பண்ணிக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு எரர் ஸ்பாட்டிங்ல ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அது மாரி காம்ப்ரிஹென்ஷன் ரைட்டிங் அண்ட் வந்து நீங்களா பேராகிராஃப் ரைட்டிங்லலாம் உங்களுக்கு வந்து ஓன் சென்டென்ஸ் எழுதுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா டென்சஸ் வந்து ரொம்ப கிளியரா நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இங்கிலீஷ் ரொம்ப ரொம்ப ஈஸி தான் இங்கிலீஷ் கிராமர் வந்து ஓகேவா? ஸோ இதில வந்துட்டு செகண்ட் ஃபார்ம் என்ன? ஃபியூச்சர் கன்டினியூயஸ் ஆர் ப்ராக்ரெசிவ். ஸோ கன்டினியூயஸ்னாலும், ப்ராக்ரெசிவ்னாலும் சேம் மீனிங் தான். இப்ப வந்துட்டு கன்டினியூயஸ்னாலே என்ன? ஒரு ஆக்ஷன் கன்டினியூஸா நடக்கிறது. இப்ப இங்க ஃபியூச்சர் கன்டினியூயஸ்ன்னு வரப்ப, அந்த ஆக்ஷன் வந்து ஃபியூச்சர்ல தான் ஸ்டார்ட் ஆகும். ஃபியூச்சர்ல கொஞ்ச நேரம் கன்டினியூஸா நடக்கும். அண்ட் ஃபியூச்சர்ல அது முடிஞ்சிரும். அதுதான் ஃபியூச்சர் கன்டினியூயஸ். இப்போ ஃபியூச்சர் கன்டினியூஸோட ஜென்ரல் ஃபார்ம் பாருங்க. சப்ஜெக்ட். ஸோ ஃபியூச்சர் டென்ஸ்னாலே ஷால் ஆர் வில் வரணும். ஸோ இங்கே கன்டினியூஸ் டென்ஸ்னா ப்ளஸ் அதோட ஒரு பி ஃபார்ம் இருக்கணும். அண்ட் அதோட வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி இருக்கணும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஃபியூச்சர் கன்டினியூஸோட ஜென்ரல் ஃபார்ம். இப்போ இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. டுமாரோ அட் திஸ் டைம் ஷி வில் பி டேக்கிங் ஹர் டெஸ்ட். ஓகேவா? இப்போ வந்துட்டு ஃபியூச்சர் டென்ஸ்ல தான் அவ அந்த ஆக்ஷன் ஸ்டார்ட் பண்ண போறா. ஸோ நாளைக்கு டுமாரோன்றது நாளைக்கு. ஸோ அது இன்னைக்கு ப்ரெசென்ட்ல நான் சொல்றேன். ஸோ நாளைக்கு அவ வந்துட்டு இந்த டயத்துல அவ டெஸ்ட் எழுதிட்டு இருப்பா. ஸோ அதாவது 9 to 10 பிஎம் அவ அந்த டைம் அந்த 1 ஹவர் வந்து கன்டினியூவா அந்த ஆக்ஷன் நடக்குது இல்லையா? ஸோ 1 ஹவர் வந்துட்டு அவ நாளைக்கு இந்நேரம் டெஸ்ட் எழுதிட்டு இருப்பா அப்படின்னு சொல்றது தான். ஃபியூச்சர்ல தான் அந்த ஆக்ஷன் இனிமே தான் ஸ்டார்ட் பண்ண போது. 1 ஹவர் டெஸ்ட் கன்டினியூவா நடக்குது. அண்ட் வந்துட்டு 1 அந்த ஆஃப்டர் 1 ஹவர் கழித்து அந்த ஆக்ஷன் முடிஞ்சிருது. அதுதான். ஸோ இதுதான் வந்துட்டு ஃபியூச்சர் கன்டினியூயஸ் டென்ஸ். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட்டு தேர்டு ஃபார்ம் பார்த்தீங்கன்னா, ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட். ஸோ பெர்ஃபெக்ட் அப்படின்னாலே 2 ஆக்ஷன்ஸ் இருக்கணும். ஓகேவா? இங்கே வந்துட்டு கொஞ்சம் சின்ன சேஞ்ச் தான். ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் இல்ல. ப்ரெசென்ட் அண்ட் பாஸ்ட் மாதிரியே தான். ஆக்சுவலி இங்கே ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா, அதே மாரி 2 ஆக்ஷன்ஸ் இருக்கும். அதாவது நம்ம ஒரு ஸ்பெசிஃபிக் டைம் இப்போ ஃபியூச்சர்ல ஒரு ஸ்பெசிஃபிக் டைம் சொல்லி, அந்த டயத்துக்கு முன்னாடி ஒரு ஆக்ஷன முடிச்சிருக்கிறது. ஓகேவா? அதான் 2 ஆக்ஷன் சொல்லியிருப்போம் இல்லையா? ஒரு ஆக்ஷனுக்கு முன்னாடி ஒரு ஆக்ஷன் முடிஞ்சிருக்கும். அது ஃபியூச்சர்ல முடிஞ்சிருக்கும். அதுதான் ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட். இது வந்து ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட்டோட ஜென்ரல் ஃபார்ம். சப்ஜெக்ட் பிளஸ் ஷால் ஆர் வில் பிளஸ் அதோட ஹேவ் ஆட் பண்ணுறோம். அதோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அதாவது வேர்போட தேர்ட் ஃபார்ம் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ எந்த சப்ஜெக்ட்னாலும் ஐ, வி, ஹி, சி, இட், யூ, தே ஸோ எந்த சப்ஜெக்ட்டுக்குமே நமக்கு வந்துட்டு பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வேர்ப் தான் வரும். வேர்பில் எந்த சேஞ்சஸுமே இல்லை. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ப்ரெசன்ட் டென்ஸில் மட்டும்தான் சப்ஜெக்ட்க்கு ஏற்ற மாதிரி வேர்பு சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். பாஸ்ட்லேயும் ஃபியூச்சர்லேயும் இந்த ஜென்ரல் ஃபார்ம் என்னவோ ஸோ அந்த ஃபார்மில் வேர்ப் வந்து சேஞ்ச் ஆகாது. ஒன்லி நம்ம ஷால் ஆர் வில் ப்ளஸ் அதோட இங்கே நம்ம ஹேவ் மட்டும் தான் ஆட் பண்ணுறோம். ஆக்சுவலி வந்துட்டு சிம்பிள் ஃபியூச்சரில் வெறும் வில் ஆர் ஷால் மட்டும் யூஸ் பண்ணுவோம். ஃபியூச்சர் கண்டினியூஸில் ஷால் ஆர் வில் பக்கத்தில் பி யூஸ் பண்ணுவோம். ஃபியூச்சர் பெர்ஃபெக்டில் ஷால் ஆர் வில் பக்கத்தில் நம்ம ஹேவ் யூஸ் பண்ணுறோம். ஸோ இதுதான் வந்துட்டு ஃபியூச்சர் பெர்ஃபெக்டோட ஜென்ரல் ஃபார்ம். இப்போ இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. ஐ வில் ஹேவ் ஃபினிஷ்டு மை ஹோம்ஒர்க் பை டுமாரோ ஈவினிங். இப்போ வந்துட்டு டுமாரோ அப்படின்றது நான் ப்ரெசென்ட்ல இன்னைக்கு நான் சொல்றேன்னா, நாளைக்குன்றது ஃபியூச்சர். ஓகேவா? இப்போ வந்துட்டு நாளைக்கு ஈவினிங் வந்து நான் ஹோம்ஒர்க்கை முடிச்சிருப்பேன் அப்படின்னு நம்ம சொல்றது. ஓகேவா? அதாவது நாளைக்கு ஈவினிங் அப்படின்றது ஒரு ஆக்ஷன் அண்ட் என் ஹோம்ஒர்க்கை முடிச்சிருப்பேன்றது அனதர் ஆக்ஷன். ஓகேவா? ஸோ அதனால இது வந்து ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட்கான எக்ஸாம்பிள். இப்போ இந்த 2 எக்ஸாம்பிள் பாருங்க. The school will have declared the results by next Monday. Another example, she will have worked for 2 years by the end of the year. இப்போ இந்த 2 எக்ஸாம்பிளும் பார்க்கப்போ உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்க மாதிரி இருக்கும். நான் இப்போ தமிழில் சொல்ல உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரியும். ஓகேவா? இப்போ வந்துட்டு நெக்ஸ்ட் மண்டேன்றது வரப்போகிற மண்டே ஃபியூச்சரில். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் மண்டே வந்துட்டு ரிசல்ட்ஸை அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு இனிமேல் நம்ம அந்த ஃபியூச்சர் ஆக்ஷனை சொல்கிறோம் இல்லையா? அதாவது கம்மிங் மண்டே ரிசல்ட்ஸை அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. ஓகேவா? ஸோ இதில் 2 ஆக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ கம்மிங் மண்டேன்றது ஒரு ஃபியூச்சர் ஆக்ஷன் அண்ட் ரிசல்ட்ஸை அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இனிமேல் நடக்க போகிறது ஃபியூச்சரில் சொல்கிறது. ஸோ இது அந்த ரிசல்ட்ஸ் டிக்ளேர் பண்ணுறது அனதர் ஆக்ஷன். ஓகேவா? ஸோ அதை மாதிரி தான் செகண்ட் எக்ஸாம்பிள்லையும் பை த எண்ட் ஆஃப் த இயர்னா இந்த வருஷ கடைசி முடியிறப்ப அவள் அந்த ஒர்க்கில் கம்ப்ளீட் ஆகி 2 இயர்ஸ் ஆகுது. அந்த ஒர்க்கில் ஜாயின் பண்ணி 2 இயர்ஸ் அவளுக்கு முடியுது. அதுதான் வந்துட்டு செகண்ட் எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ எண்ட் ஆஃப் த இயர்ன்றது ஆக்ஷன் அப்படின்னா அவள் வந்துட்டு அந்த இயர் முடியிறப்ப அந்த 2 இயர்ஸ் இந்த இயர் முடியிறப்ப அவள் இந்த ஒர்க்கில் ஜாயின் பண்ணி 2 இயர்ஸாக அவள் இங்கேருந்து ஒர்க் பண்ணி முடிச்சிருக்கா அப்படின்றது நம்ம சொல்கிறது. இதுதான் வந்துட்டு ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட். ஓகேவா?
நெக்ஸ்ட் வந்து ஃபியூச்சர் டென்ஸ்ல லாஸ்ட் ஃபார்ம் ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் கன்டினியூஸ். ஓகேவா? இப்போ ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் கன்டினியூஸ் வந்து லீஸ்ட் யூசேஜ் தான். ரொம்ப ரேரா தான் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம அட்வான்ஸ் டென்சஸ்ல வந்து நம்ம ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் கன்டினியூஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா, ஆக்சுவலி இப்போ இது ஏன் லீஸ்ட் யூசேஜ் அப்படின்னு சொல்றேன்னா, ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் கன்டினியூஸ் பதிலா நம்ம ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட்டே சில பிளேஸ்ல நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ வந்து ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் கன்டினியூஸோட ஜென்ரல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா, சப்ஜெக்ட் ப்ளஸ் வில் ஆர் ஷால் ப்ளஸ் அதோட ஹேவ் போட்டுட்டு, அதோட இங்கே என்ன சேர்க்குறோம்? பீன் சேர்க்குறோம். ஓகேவா? ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட்ல வந்துட்டு வில் ஆர் ஷால் ப்ளஸ் ஹேவ் போட்டு பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் ஆஃப் வேர்ப் போட்டோம். இங்கே ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் கன்டினியூஸில் வில் ஆர் ஹேவ் போட்டுட்டு பீன் போட்டுட்டு வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி நம்ம சேர்க்குறோம். ஓகேவா? ஸோ இதுதான் ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் கன்டினியூஸோட ஜென்ரல் ஃபார்ம். ஓகே. நான் வந்துட்டு இப்போ ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் கன்டினியூஸ் பதிலா ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் யூஸ் பண்ணிக்கலாம். இது லீஸ்ட் யூசேஜ் அப்படின்னாலும், நம்ம ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் கன்டினியூஸோட எக்ஸாம்பிள் அண்ட் அதை பற்றி கிளியராக ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அது ஒரு டென்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஓகே. இப்போ இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். சி வில் ஹேவ் பீன் கிளீனிங் த ஹவுஸ் ஃபார் 3 இயர்ஸ் வென் தே அரைவ்ஸ் ஹோம். ஓகே. இப்போ நான் இந்த எக்ஸாம்பிளுக்கு நான் தமிழில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதாவது ஒருத்தங்க இந்தியாவில் வீடு வாங்கியிருக்காங்க. அவங்க ஃபாரின் போகிறாங்க. ஸோ ஃபாரின் போயிட்டு 3 இயர்ஸ் கழிச்சு தான் அவங்க வருவாங்க. ஸோ அவங்க 3 இயர்ஸ் கழிச்சு வருவாங்க அப்படின்றது ஒரு ஃபியூச்சர் ஆக்ஷன். ஓகேவா? ஸோ அவங்க 3 இயர்ஸ் கழிச்சு வர வரைக்கும் அந்த வீடை வந்து மெயின்டைன் பண்ணணும் இல்லையா? ஸோ அதனால 3 இயர்ஸ் அந்த சர்வெண்ட் வந்து க்ளீன் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ அதுதான் அந்த 3 இயர்ஸ்ன்றது கண்டினியூஸ் ஒரு பீரியட் தானே. ஸோ அந்த 3 இயர்ஸ் அந்த கண்டினியூஸ் பீரியட் அது ஒரு ஆக்ஷன். அண்ட் அதே மாதிரி 3 இயர்ஸ் கழிச்சு அவங்க வருவாங்க. வர வரைக்கும் க்ளீன் பண்ணுறது. ஸோ 2 ஆக்ஷன் இருக்கு இல்லையா? ஸோ அதனால தான் இது வந்து ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ். அவங்க ரிட்டர்ன் வர வரைக்கும் அந்த சர்வெண்ட் வந்து அந்த ஹவுஸை வந்து க்ளீன் பண்ணுவாங்க அப்படின்றது தான் இங்கே வந்துட்டு ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ்க்கு எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த 2 எக்ஸாம்பிள் பாருங்க. உங்களுக்கு நான் சொன்னேன் இப்போ ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் கன்டினியூஸ் பண்ண நம்ம ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் யூஸ் பண்ணிக்கலான்னு. அது எப்படி யூஸ் பண்ணலான்றது தான் நான் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். இப்போ பாருங்க, அட் த எண்ட் ஆஃப் த இயர் ஹி வில் ஹேவ் பீன் டீச்சிங் ஃபார் 10 இயர்ஸ். ஓகேவா? அதாவது இந்த வருஷம் முடியிறப்ப அவன் வந்துட்டு இந்த டீச்சிங்கில் ஜாயின் பண்ணி அவனுக்கு எவ்வளோ இயர்ஸ் ஆகுது? 10 இயர்ஸ் ஆகுது. அதாவது இது எதுவும் முடியல. அதாவது ஃபியூச்சரில் இந்த இயர் முடிய போகுது தான். ஆனால் அவன் வந்துட்டு கண்டினியூஸாக அவன் வந்துட்டு இன்னும் ஸ்டில் அவன் டீச் பண்ணிட்டு தான் இருக்கான். அவன் வந்துட்டு இன்னும் டீச்சிங்லேருந்து டீச்சிங்ன்ற ஆக்ஷன் வந்துட்டு ஃபினிஷ் ஆகலை இல்லையா? அந்த இயர் முடிகிறப்ப அவன் 10 இயர்ஸ் ஆயிருக்குன்றது தான் ஃபினிஷ் ஆயிருக்கு. ஆனால் அந்த டீச்சிங்கிறது கண்டினியூஸாக இருக்குது. ஸோ அதுதான் ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ். இப்போ அதுவே பாருங்க, வென் ஹி ரிட்டர்ஸ் அட் த எண்ட் ஆஃப் த இயர் ஹி வில் ஹேவ் தாட் ஃபார் 10 இயர்ஸ். இப்போ இந்த இடத்துல இருந்து ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் ஆகுது. எப்படின்னா, இப்போ இந்த இயர் முடிகிறப்ப அவன் ரிட்டைர்மெண்ட் ஆயிடுறான். அப்போ ரிட்டைர்மெண்ட் ஆயிரான்றப்ப அவன் டீச்சிங்கில் கிடையாது. அப்போ வந்துட்டு அவனோட டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா 10 இயர்ஸ் இல்லையா? அப்போ அது முடிஞ்சு போன விஷயம். ஃபியூச்சரில் இந்த இயர் முடிஞ்சிச்சுன்னா அவனுக்கு ரிட்டைர்மெண்ட் ஸ்டேஜ் ஆகுது. ஸோ அப்போ இந்த இயர் முடிகிறது ஒரு ஃபியூச்சர் அண்ட் ரிட்டையர் ஆகுறதுன்றது அனதர் ஆக்ஷன். ஸோ அப்போ அந்த இடத்துல நம்ம வந்துட்டு அந்த டென்ஸ் வந்து என்ன வரும்? அந்த வேர்ப் வந்து டீச்சிங் கண்டினியூஸ் வராது. தாட் பாஸ்ட் பர்ஃபெக்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் யூஸ் பண்ணுறோம். ஸோ இதுதான் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் பண்ண நம்ம ஃபியூச்சர் பர்ஃபெக்டாகவும் எழுதலாம் அப்படின்றது நான் இந்த மாதிரி தான் நான் சொன்னேன். இப்போ உங்களுக்கு ரொம்ப கிளியராக இருக்குது, ரொம்ப ஈஸியாக இருக்குதா? ஓகே. நெக்ஸ்ட் வந்து ஃபியூச்சர் டென்ஸ் இந்த 4 ஃபார்ம்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ நம்ம வந்துட்டு 4 ஃபார்ம்ஸில் ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ்க்குள்ள நம்ம ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கான கீவேர்ட்ஸ் நான் இதில் கொடுத்துருக்கேன். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ஃபியூச்சர் டென்ஸில் வந்து அஃபர்மேட்டிவ், நெகட்டிவ் அண்ட் இன்ட்ரோகேட்டிவ் இந்த சென்டென்ஸ் டைப்ஸில் வந்துட்டு எப்படி நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு அதோட ரூல்ஸ் கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் இப்போ ப்ரெசன்ட் டென்ஸ் அண்ட் பாஸ்ட் டென்ஸ்க்குமே இதே மாதிரி நான் அஃபர்மேட்டிவ், நெகட்டிவ் அண்ட் இன்ட்ரோகேட்டிவ்க்கும் நான் ரூல்ஸ் கொடுத்துருப்பேன் நான். இப்போ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு இந்த ஆல் டென்சஸ்க்கு அஃபர்மேட்டிவ், நெகட்டிவ், இன்ட்ராகேட்டிவ் இதோட எக்ஸாம்பிள்ஸ் இந்த ரூல்ஸ் கொடுத்துருக்கேன் இல்லையா? அதோட எக்ஸாம்பிள்ஸ் வச்சு உங்களுக்கு இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் டாபிக் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. பை.